friends, welcome and welcome to Karthikhachannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல busy mom morning routine. நான் busy mom morningல ஷர்வின் கட என்னதான் பேக் பண்ணேன், என்ன மாதிரியான லஞ்ச் நான் பேக் பண்ணேன், என்ன மாதிரியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸும் பேக் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெரிய வரவேற்பு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஷர்வின் யூகேஜியில் போனேன். ஃபஸ்ட்டு 5 days மட்டும் நான் கொஞ்சம் சிம்பிளான ரெசிபீஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கே அது ட்ரையல் வெர்ஷன், குழந்தைக்கும் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்றதுனால போக அந்த மார்னிங் ரொட்டீனில் நான் செய்யக்கூடிய மற்ற வேலைகளையும் நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோடு இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போய் பார்த்து நான் என்ன தான் செஞ்சேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட மணி 5:30 மணி ஆகுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் ஷூட் பண்ண வீடியோ அப்படின்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஏப்ரல் மந்த் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். கிச்சன்லேயும் நம்மக்கிட்ட அப்போ ஸ்டீல் ஸ்டவ், 2 பர்னர் ஸ்டவ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாக்கா மார்னிங் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும், வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ நைட்டே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டா மார்னிங் வந்து இப்படி பார்க்கும்போது கிச்சனில் நமக்கு வேலை செய்யணும், ஏதாவது இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், இல்லை ஹெல்த்தியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஷ் செய்யலாமா அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ மார்னிங் இப்படி தான் இருக்குது. மார்னிங் எல்லார் வீட்லேயும் பால் காய்ச்சறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். நம்ம வீட்லேயும் பால் தான் ஃபஸ்ட்டு காய்ச்ச போகிறோம். இதுதான் கடைசி பார்ட். ஏப்ரல் மந்த் ஷூட் பண்ண வீடியோவில் வந்து பிஸி மார்னிங் ரொட்டீனோட 5th பார்ட், கடைசி பார்ட். பார்ட் 1, 2, 3, 4 நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். இன்றைக்கி மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அப்படின்றதுனால வீக்கெண்ட் வாங்கின காய்கறி எல்லாமே என்னென்ன காய் கடைசியாக நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இன்னைய நாளை ஓட்டிட்டோம் அப்படின்னாக்கா சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வீக்குக்கு தேவையான காய்கறிகள் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கையில் வந்து நம்ம வீட்டில் சொரக்காய் இருந்துச்சு. ஸோ சொரக்காய் சாம்பார், அண்ட் ஃப்ரைடேன்றதுனால பருப்பு போட்டு தான் ஏதாவது செய்வோம் இல்லைங்களா. ஸோ சொரக்காய் சாம்பார் செஞ்சுட்டு பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். குக்கரில் வந்து துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். சாம்பார்லேயே பலவிதமான சாம்பார் இருக்குது. நம்ம சேனல்லையே DIML வீடியோஸில் மார்னிங் ரொட்டீனில் ஒரு வாட்டி ஒரு சாம்பார் நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு வகையான சாம்பார். நல்லா ஒரு 4 கிளாஸ் தண்ணி வந்து நான் விட்டுருக்கேன். அந்த 4 கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு மீடியம் சைஸ் சுரக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் நல்லா பழுத்த தக்காளி, ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வெந்து வரணும். ஸோ பால் காய்க்கிறதுக்குள்ளே இந்த காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தனால டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடுது. ஸோ இந்த சாம்பாருக்கு நம்ம காய்கறி வேக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள், தனி சிகப்பு மிளகாய் தூள், தனியா பொடி, இது எல்லாமே சேர்த்து தனித்தனியாக எப்படி அரைக்கணுன்றதை ஒரே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஒரு கிளறி விட்டுருவோம் இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா. சேர்த்ததுக்கு அடுத்தது நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 கிளறிட்டு நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காய் வேகிறதுக்கு நம்ம வந்து கொதிக்க விடும்போது தண்ணி வந்து சுண்டி போயிடும். ஸோ காய்கறி தீஞ்சிடக்கூடாது, அந்தளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மிளகா பொடியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போய் காய்கறிலாம் வேகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த பக்கம் தோரம்பருப்பு நமக்கு வேகட்டும். நம்ம வீட்டில் இருந்த வேஸ்ட் கிளாத் வந்து கிச்சன் கிளாத் வந்து வீணாகிடுச்சு, நான் தூக்கி போட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நான் யூஸ் பண்ணாத ஒரு தேவையில்லாத நைட்டி. தேவையில்லாத துணிகளை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பட் கிழிஞ்சு போன துணியை இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண கொடுக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல காட்டன் துணிகளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து வேஸ்ட் கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் டவல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மணியை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில், அவசியம் இல்லாத விஷயங்களில் நம்ம மணியை செலவு பண்ணாமல் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கு தேவையானதோ இல்லை குழந்தைங்களுக்கு தேவையானதோ இல்லை நமக்கு மேக்கப்புக்கு தேவையானதுக்கோ நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம், அந்த காசு சேமித்து வச்சோம்னா. ஸோ இது ஒரு டிப்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பீட்ரூட் பொரியலுக்கு நம்ம வந்து பீட்ரூட் வந்து நான் தோல் சீவிக்க போகிறேன். இருந்தது 3 பீட்ரூட் தான் வீட்டில் இருந்துச்சு. அதுவும் குட்டி குட்டி பீட்ரூட் அப்படின்றதுனால பீட்ரூட் வந்து அதிகப்படியாக கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் போட்டு சாப்பாட்லேயே நாங்கள் வந்து பெனஞ்சு சாப்பிடுவோம். அதுவும் நான் சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மி அப்படின்றதுனால. ஸோ 3 பீட்ரூட்டையும் நான் வந்து தோல் சீவி வச்சுக்க போகிறேன். பீட்ரூட் சீவிர எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், நம்ம கையெல்லாம் அப்படி செவச்சவேன்னு ஆயிரும். அன்றைக்கி ஃபுல் டே அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த பிரச்சனை இப்போ இல்லை, ஏன்னா பிரீத்தி ஜோடியாக்கு இருக்கிறனால வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து செவன்னு ஆகிறது இல்லை. 4 கட் பண்ணியே நம்ம போட்டால் போதும் தாராளமாக ஜோடியாக்கில். பட் ஷர்வினுக்கு குட்டி குழந்தை வாயில் வந்து நீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். அடுத்து ஷர்வினுக்கு வந்து ஹார்லிக்ஸ் ஆத்துறேன். நான் வந்து வெல்லம் சேர்த்து தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன், சக்கரை சேர்க்கல. மார்னிங் வந்து ஹார்லிக்ஸ் கொடுத்தா ஈவினிங் வந்து சத்து மாவு கஞ்சி கொடுப்பேன். மார்னிங் சத்து மாவு கஞ்சி கொடுத்தா ஈவினிங் வந்து ஹார்லிக்ஸ் கொடுப்பேன். இப்படி நான் பிளான் பண்ணிக்குவேன்.
ஸோ செஃப் ஜாரை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெம்மை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து கிரேட்டிங் பிளேடை போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து உள்ளே போட்டுடலாம். நீட்டமாக நிற்க வச்சு தான் நம்ம வந்து பீட்ரூட்டை துருவணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணிட்டதுனால அது வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரே சைஸில் தான் வரும் அப்படின்ற காரணத்தினால நான் அப்படியே ரஃபாக ரேண்டமாக போட்டுடுறேன். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 2-3 பல்ஸ் தான், அந்த அளவுக்கு தான் டைமே எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சுற்று அவ்வளோதான், பீட்ரூட் துருவியாச்சு. நம்ம கையெல்லாம் செவன் ஆகாமல் அழகாக பீட்ரூட் துருவியாச்சு. இந்த மாதிரி காய்கறிகள் வந்து என்னால் தினம் கொடுக்க முடியுது எனக்கு ஜோடியாக் இருக்கிற காரணத்தினால குழந்தைக்கு. ஸோ குழந்தைக்கு காய்கறிகள் சேர்க்க முடிகிறதுக்கு ஜோடியாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ எவ்வளோ துருவல் அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம கையில் துருவினா கூட எல்லா பீசஸும் ஒரே மாதிரி ஒன்று போல் அழகாக இந்த மாதிரி துருவி வருமானு தெரியல. ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ போல் சாறு தனியாக காய் தனியாக இல்லாமல் அழகாக உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு. சரி, இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். கையோட நான் மிக்சியெல்லாம் வந்து தொடச்சி ஓரம் வச்சிட போகிறேன். கையோட கை எதை எடுக்கிறீங்களோ அதை அந்தந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பாருங்கள், மிக்சி அந்த இடத்துக்கு ஓரமாக போயிடுச்சு. க்ளீனும் பண்ணிட்டேன். அந்த பீட்ரூட் சீவன அந்த தோல்லாம் கூட நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்பப்போ கையோட அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க கிளம்புனா உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும். நமக்குன்னு கொஞ்சம் ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ ஏதாவது ஒன்று நமக்கு தேவையான கொஞ்சம் நேரம் டைம் வந்து மீ டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே காய்கறி அதுக்குள்ளே வெந்துருச்சா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்குள்ளே பருப்பு வந்து வெந்துட்ட காரணத்தினால நான் வந்து கீழே வச்சுருக்கேன். அது விசில் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகட்டும். காயும் கொஞ்சம் வேகட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணேன். அதுக்குள்ளே ஷர்வனுக்கு போயிட்டு நான் ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே குக்கரில் நல்லா பருப்பு வெந்திருந்தாலும் அம்மா அங்கே என்ன பண்ணுவோம், 1க்கு 2 வாட்டி எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணுவோம் இல்லையா குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி. எப்போவுமே பருப்பு நல்லா வெந்திருந்தாலுமே நான் ஒரு 2-3 மசிச்சுக்குவேன். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறதுனால, அதுவும் ஸ்கூலுக்கு கொடுக்குறோமே அப்படின்றதுனால. அதுவும் இது ஃபஸ்ட்டு வீக் ஷர்வனுக்கு பேக் பண்ண நாள் அப்படின்ற காரணத்தினாலையும் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன கரண்டியில் ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு நான் பருப்பு வந்து தண்ணியை எடுத்து சேர்த்து வச்சுக்கிறேன் ரசத்துக்காக. அந்த காய்கறிகள் வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அது வந்து முக்கால் பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பருப்பு தண்ணியோடு சேர்ந்து சாம்பார் கொதிச்சு வரட்டும். நம்ம வந்து அதில் புளி ஊற்றலாம். பருப்பு வேக வச்சு அதே குக்கரில் நான் வந்து ரைஸ் சேர்த்து சின்ன பர்னரில் நான் வச்சிட போகிறேன். மார்னிங்கில் எனக்கு சின்ன குழந்தை நம்ம தான் குளிப்பாட்டணும், நம்ம தான் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகணும், ஊட்டி விடணும், ட்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ குழந்தையும் பார்த்துக்கணும், வீட்டையும் கவனிக்கணும். ஹரிபரின்னு அந்த மார்னிங் பிஸி டைமில் ஷூட்டிங்கும் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு தனியாக சாதம் வடிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன். சிலர் வந்து குக்கர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க, பட் ஷூட் பண்ணும்போது எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே எங்கன்னு கையில் சுட்டுக்கிறேன். அதனால நான் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க குக்கரில் வைங்க சாதம், வேணான்றவங்க சாதம் வடிச்சுக்கலாம். அந்த பாட்டிலில் இப்போ நான் புளி ஊற்றினேன் பார்த்தீங்களா, நம்மளோட DAML வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ரெகுலராக எப்போவுமே புளி கரைச்சி ஒரு பாட்டிலில் நான் வீக்கெண்ட் வச்சுருவேன். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது ரசத்தில் ஆட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அதுவும் காலியாகிடும். நம்ம சாட்டர்டே சண்டேல என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த வீக்குக்கு அழகாக தேவையானது அளவாக நம்ம செஞ்சோன்னா அந்த வாரத்துக்குள்ளே அதை காலி பண்ணிட்டோன்னா அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ பிளான் பண்ணி அளவாக திட்டமாக கரெக்டாக எல்லாத்தையும் வீக்கெண்ட் பிளான் வந்து செய்யுங்க. ஸோ புளியை ஊற்றிட்டு 2-3 கிளறிட்டு நான் அது வந்து அந்த புளி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அது கொதிக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் நான் அதுக்கு டைம் கொடுக்க போகிறேன். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே ரசத்தை வந்து நம்ம கூட்டிடலாம். அந்த பருப்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் கோபுரமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்க போகிறேன். ரசப்பொடி வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2-3 வகையான ரசப்பொடிகள் இருக்குது. நான் அதில் வந்து ஒன்று நான் உங்களுக்கு வந்து கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து புளி கரைச்சல் நான் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய புளிப்புக்கும் காரத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரசப்பொடி இல்லாதவங்க நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக மிளகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக சீரகமும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ரசம்னா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நான் வந்து தண்ணியை அளந்து விட்டுக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது, தலபலன்னு கொதிக்குது. அவ்வளோதான், சாம்பார் ரெடியாக போகுது. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, நல்லா ஒரு பழுத்த தக்காளியை கையாலேயே கொஞ்சமாக ஒரு 2-3 கல் உப்பை சேர்த்து நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கையால் கரைச்சி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் அந்த கிண்ணத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி நான் அதிலேருந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து வச்சிட்டோன்னா ஓரமாக நம்ம வந்து தாளிப்பு மட்டும் தான் செய்யணும். இது வீக்கெண்ட் அப்படின்றதுனால நம்ம வீட்டில் வந்து பூண்டு காலி ஆகிடுச்சு, கொத்தமல்லி காலி ஆகிடுச்சு. இருக்கிற காய்கறிகளை வச்சு நான் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி மேனேஜ் பண்ணிட்டேன். சாட்டர்டே அன்றைக்கி நான் போய் கடையில் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு சாம்பாருக்கு நான் தாளிப்பு சேர்த்துட்டேன்.
கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, பூண்டு இருந்தால் நிறையா சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இல்லை வீக்கெண்டுறதுனால ரசத்துக்கு அதுக்குள்ளே தாளிப்பு அதே கடாயிலேயே போடுறேன். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். ஒன்று பெரிய குண்டு காஞ்ச மிளகா, அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த தாளிப்பை வந்து ரசத்தில் ஆட் பண்ணிவிட்டு ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் நம்ம ஒரு நுரைச்சி வரும் பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். அதுக்குள்ளே எனக்கு அந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதத்தை வந்து நம்ம கீழே வச்சிடலாம். ரசத்தை வந்து நம்ம சின்ன பர்னரில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய பர்னரில் வந்து நம்ம பீட்ரூட் தாளிச்சிடலாம். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம். அந்த பக்கம் ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே வந்து பீட்ரூட் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். கவுண்டர் டாப்பை கையோட எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பீட்ரூட்டுக்கு தேவையான காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். சாம்பாரை வந்து ஒரு சின்ன சர்விங் பவுலில் மாற்றி வச்சுட்டு ஒரு பெரிய பவுலில் வாயகண்ட பாத்திரத்தில் சாம்பார் கொஞ்சமாக ஷர்வினுக்கு பூவா கட்டுறதுக்கு லஞ்ச் கட்டுறதுக்காக ஆற வைக்கிறதுக்காக பெரிய வாயகண்ட பாத்திரத்தில் நான் வந்து சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு துருவி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். தயவுசெய்து எல்லா ரசமாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், இந்த பொரியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பூண்டு இருந்துச்சுன்னா பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து பூண்டு காலியாகிடுச்சு. இப்போ சாட்டர்டே அன்றைக்கி போய் தான் நான் வந்து காய்கறிகள் வாங்கிட்டு வந்து வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணி காய்கறி வாங்குங்க. அதை வந்து ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பீட்ரூட்டை 2-3 கிளறிட்டு உப்பு சேர்த்து இன்னும் 2-3 கிளறி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இந்த சைடு வந்து ரசம் நல்லா தலபலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நான் இங்கே ஷூட் பண்ணிகிட்டே செய்கிறதுனால டக்குன்னு அது கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ரசம் கொதித்த உடனே டக்குன்னு நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து டக்குன்னு மூடிடுங்க. மதியானம் அந்த ரசம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா வீடே மணக்குங்க. நல்லா ரசம் மணம் வந்து வீடு ஃபுல்லாக வீசும். அந்த மாதிரி மணக்க இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரசம் செஞ்சாச்சு. பீட்ரூட்டில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த பக்கம் போயிட்டு சாப்பாடு கட்டுற வேலையை பார்க்கலாம். அதுக்குள்ளே அழகாக பீட்ரூட் தயாராகிடும். ஷர்வினுக்கு போய் நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு வந்துட்டேன். கையோட கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பீட்ரூட் வெந்துக்கிட்டு இருக்கு. ஷர்வினை வந்து அவங்க டாடி குளிப்பாட்டிட்டாரு. நான் போய் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஷர்வினுக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம சாப்பாடை வந்து ஆற வைக்க போகிறோம். அவர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு டிவி பார்த்துட்ருப்பாரு. சாதம் வந்து நல்லா ஆற வைக்கணும். ஆறிடுச்சு முக்கால்வாசி. தேவையான அளவு நெய் விட்டு நான் சாப்பாடு கட்டுறேன். குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் நெய் கொடுக்கலாம். மதியானம் ஒரு வேளை நெய் கொடுக்குறதுல ஒன்றும் குறைஞ்சிடாது. தாராளமாக குழந்தைங்களுக்கு நீங்கள் நெய் கொடுங்க. நெய் விட்டு நல்லா நிறைய காய்கறி, நீர் காய்கறி தானே, நிறைய காயாக சேர்த்துக்கலாம். சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, காய் நிறைய சாப்பிட்டோம் குழந்தைங்க. அப்புறம் இந்த தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் வாயில் தட்டுப்படாமல் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் பார்த்து சாப்பாடு கட்டுங்க. நல்லா தலை வாட்டரி கன்சிஸ்டன்சியில் நான் சாப்பாடு கட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ பிளேட்டில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு கட்டிட்டு மீதி சாதம் வந்து கொஞ்சமாக ஷர்வினுக்கு மார்னிங்க்கு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணோன்னே, மாம் எனக்கு பசிக்குது அப்படின்னு வந்து அவர் நின்னார். வா ஊட்டி விடுறேன்னு சொன்னாக்கா, இல்லை நானே தான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு. உங்கள் எல்லாருக்கும் இப்போ குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு. குட் மார்னிங்னு சொன்னார் ஷர்வின் குட்டி அழகா. ஹாய்னும் சொன்னார். நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி இந்தாங்கன்னு கொடுத்தேன். அந்த குட்டி கையை நீட்டி அழகாக பிளேட்டை வாங்கிட்டு போனாங்க. கீழே போட்டுற போகிறாங்கன்னு எனக்கு பயம். நான் சமத்தை சாப்பிட்ற மாம்னு வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்குள்ளே பீட்ரூட் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் வந்து சர்விங் பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸில் பீட்ரூட்டையும் பேக் பண்ணிடுறேன். ஸோ நல்லா நெய் மணக்க தலன்னு சிறக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், கேஷ்யூ நட்ஸும் பாதாம் நட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கேரட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸும் லஞ்ச் பாக்ஸும் தயாராகிடுச்சு. ஸ்பைடர்மேன் வாட்டர் பாட்டிலில் வாட்டரும் ஃபில் பண்ணிவிட்டேன். லஞ்ச் பேக்குள்ளே இந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஸ்பூனும் லஞ்ச் டவலும் வச்சுட்டுனா அவ்வளோதான், அவர் தயாராகிட்டார். ஷர்வின் குட்டியும் இப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. ஸோ ஏப்ரல் மந்தில் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு 5 days வீடியோ என்னையோட முடியும். நியூ எபிசோட்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இந்த லைக் கண்டிப்பாக மார்னிங்கில் பிஸியாக ஒர்க் பண்ணுற எல்லா தாய்மார்களுக்கும் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கிடைக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த நியூ வீடியோஸும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த நியூ வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.